அருள் அமுதம். ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமக. எல்லாம் வல்ல இறையொருட் கருணையாலும் அடியனுடைய குருநாதர் ஸ்ரீ சுகபிரம்ம மகரிஷியுடைய அருட்கருணையாலும் அநேக குருமார்களுடைய அருட்கருணையாலும் நம்முடைய அருளமுதம் என்கின்ற அற்புதமான இந்த யூடியூப் சேனல் வாயிலாக நாம் அநேக ஆன்மீக ஜோதிட பர ரகசியங்களை எல்லாம் பதிவிட்டு கொண்டிருக்கிறோம். அதனுடைய அடிப்படையிலே இந்த தை மாதம் முதல், அதாவது மகர சங்கராந்தி முதல் ஒவ்வொரு மாதமும் மாத பிறப்பு பலன்கள் என்கின்ற ராசி பலன்களை சொல்லவிருக்கிறோம், பதிவிடவிருக்கிறோம். அந்த அடிப்படையிலே அடியேன் ஏற்கனவே இந்த மாத பிறப்பு பலன்கள் எவ்வாறு சொல்லப்படுகிறது என்பதற்கு ஒரு அறிமுக வீடியோவையும் ஏற்கனவே நேற்றைய தினம் நாம் வெளியிட்டிருந்தோம். அதை எல்லோரும் பார்த்துவிட்டு இந்த ராசி பலன் வீடியோவை அடியேன் பார்க்க வேண்டிக் கொள்கிறேன். இதுவரை இந்த யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் உடனடியாக தாங்களும் சப்ஸ்கிரைப் செய்தால் இந்த ராசி பலன்கள் மட்டுமல்லாது நம்முடைய அனைத்து ஆன்மீக பர ரகசியங்களையும், வாழ்வியல் நெறியில் நாம் எவ்வாறு செல்ல வேண்டும், நாம் எவ்வாறு வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்ற அநேக வீடியோக்களை நாம் பதிவிட்டு கொண்டிருக்கிறோம். அதை தாங்களும் பார்த்து அதன் மூலமாக தங்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்தி கொள்ளலாம் என்கின்ற வேண்டுகோளை விடுத்து மீண்டும் ஒருமுறை தாங்கள் சப்ஸ்கிரைப் செய்து இந்த பதிவை தொடர்ந்து பார்க்க அடியேன் வேண்டிக் கொள்கிறேன். இந்த வீடியோவானது மாத பிறப்பு பலன்கள். இனிமேல் ஒவ்வொரு மாதமும் வரவிருக்கிறது. தை மாதம், அதாவது தமிழ் மாத பிறப்பை ஒட்டி இதை பற்றிய அறிமுக வீடியோவில் அநேக கருத்துக்களை தெரிவித்துள்ளேன். அந்த வீடியோவை தாங்கள் சந்தேகங்கள் இருந்தால் அந்த வீடியோ பார்க்க மாதிரி வேண்டிக் கொண்டு இப்போ மாத ராசி பலன்களை சொல்லும்போது சில பேர்லாம் பாசிட்டிவாக இருக்கணும் சொல்லணும், நெகட்டிவ் சொல்லக்கூடாது அப்படிலாம் நிறைய பேருடைய ராசி பலன்களை கமெண்டெல்லாம் போட்டுருக்கா. அடியேன் எப்படி என்னுடைய பாலிசி எப்படின்னு சொன்னால், ப்ரெடிக்ஷன்ஸ் எப்படி இருக்குன்னு சொன்னால், இப்போ உதாரணத்துக்கு ஒரு டாக்டர்கிட்ட போகிறோம், ஒரு ஹெல்த் இஷ்யூன்னு போகிறோம். டாக்டர் அந்த ஹெல்த்தில் உள்ள இஷ்யூவை சொன்னால் தானே நம்ம அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்து சரி பண்ணிக்க முடியும். ஹெல்த் இஷ்யூ சொல்லாமல் டாக்டர் வாட்டுக்கு நன்னா இருக்குது போங்கன்னு சொல்லிட்டான்னா, பாசிட்டிவாக சொல்கிறேன்னு சொன்னான்னா நாளைக்கு அவஸ்தை யாருக்கு? நமக்கு தானே. அதே மாதிரி தான் ஜோதிட சாஸ்திரமும். இந்த சாஸ்திரம் எதுக்கு கொடுத்துருக்குன்னு சொன்னால், நல்லதுன்னா ஜாதகத்துக்கு வேலையே இல்லையே. இப்போ நல்ல உடம்புக்கு டாக்டர்கிட்ட போக வேண்டிய வேலையே இல்லையே. அதே மாதிரி நன்னா இருக்குன்னா ஜோதிடத்துக்கு ஜாதகம் பார்க்குறதுக்கு பலன்களுக்கு வேலையே இல்லையே. அப்போ நமக்கு எது குறையாக இருக்கோ அதை தெரிஞ்சுட்டு அதை சரி பண்ணிக்கிறோம். அந்த அடிப்படையில் தான் அடியனுடைய ப்ரெடிக்ஷன் இருக்கும். அதனால் இது நெகட்டிவ் பாசிட்டிவ்னு பார்க்காதீங்க. நம்பர் 1. இன்னும் 2வது, இது ஆண் பெண் அப்படிங்கிற அடிப்படையில் கணவன் மனைவி இருப்பாளருக்கும் ராசியில் இருப்பாளருக்குமான ப்ரெடிக்ஷனாக அடியேன் இது பேசியிருக்கிறேன். அதனால் இப்போ கணவன் சொல்கிற இடத்துல மனைவி போட்டுக்கோங்க, மனைவின்னு சொல்கிற இடத்துல கணவன் போட்டுக்கோங்க. அந்த அளவுக்கு இந்த ப்ரெடிக்ஷன்ஸை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த தை மாதப்பரப்பு பலன்களை அடியன் ராசி பலன்களை சொல்லவிருக்கிறேன். நம்ம இந்த சிம்ம ராசின்னு சொன்னாலே காலபுருஷ தத்துவத்தில் இது 5வது இடம். இந்த பாருங்கள், அது சிம்மம் சொன்னாலே ஒரு ஆளுமைக்குட்பட்ட ஒரு ராசி. இவள் தான் ஆட்சி அதிகாரங்களை பெரும்பாலும் அவள் இருப்பா. நல்ல ஒரு ஆளுமை உள்ளவா, அறிவு ஆற்றல் உள்ளவா. ஏன்னா சூரியன் தான் ஆத்மா, அறிவு, ஆளுமைக்கு உள்ள கிரகம். அதனால் இவாள்லாம் அரசாங்கத்தில் உயர்ந்த பதவிகள் இல்லை, பெரிய பெரிய கம்பெனிகளில் நல்ல ஒரு ஆளுமை, ஒரு அட்மினிஸ்ட்ரேஷனில் ஒரு சிஇஓவில் அது மாதிரி ஒரு அந்தஸ்தில் இருக்கக்கூடியவா. அதனால் இவாளுக்கு ஆன்மாவோட சம்மந்தப்பட்டதுனால அந்த இதுக்கு ஆத்ம தத்துவம் பேர். காலபுருஷ தத்துவத்தில் ஆத்ம தத்துவமாக இருக்கிறதுனால இவாள் நல்ல ஒரு பரிசுத்தமான ஆத்மாவை நல்ல பரிசுத்தமாக வச்சுக்கணும். இவாளுக்கு இந்த அகங்காரங்கள், கர்வங்கள் கூடாது. அந்த ஆத்மாவுடைய இது இருக்கிறதுனால, இந்த சூரியன் அறிவாக இருக்கிறதுனால நம்ம நிறைய படிச்சிட்டோம், நமக்கு எல்லாம் தெரியுங்கிறதுனால ஒரு அகங்காரம் இருந்து வச்சுக்கோங்களேன், அதுவே அவளுக்கு அழிவை கொடுத்துரும். அதனால் இந்த காலபுருஷ தத்துவத்தில் அவளுக்கு இந்த ஆத்ம தத்துவம், அறிவு தத்துவம், அதுபோக ஆளுமை தத்துவத்தில் இருக்கிறதுனால நல்ல ஆளுமை இருக்குது, நல்ல அறிவு இருக்குது, நல்ல ஆன்ம பலம் இருக்குது, ஆத்ம பலம் இருக்குது. அதை கொண்டு அவர்கள் வாழ்க்கையில் கர்வத்தை, ஈகோவை விடுத்து அவள் வாழ்க்கையை சௌரியமாக வச்சுட்டாலே அவள் வாழ்க்கை நன்னா இருக்கும். அவளுக்கு இந்த ராசி பலன்களில் பெருசாக பாதிக்காது. இருந்தாலும் இதெல்லாம் இல்லைன்னு சொன்னால் தான் நம்ம ராசி பலனை சொல்கிறோம். அந்த வகையில்
இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு சூரியன் வந்து பார்த்தேன்னா இந்த தை மாதம் 6ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறார். இந்த 6ஆம் இடம் அந்த ராசிக்கு அதிபதியே சூரியன் தான் சிம்ம ராசிக்கு. அப்போ 6ல் சஞ்சரிக்கிறதுனால இப்போ வந்து பார்த்தேன்னா இப்போ இவாளை எதிரின்னு சொல்கிறது. அப்போ என்ன அர்த்தம்னா இவளுடைய அகங்காரம், அந்த கர்வமே இவாளுக்கு எதிரியாக மாறுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதனால் இந்த கர்வத்தை விடுத்தாலே போதும் அவளுக்கு நல்லாயிருக்கும். அதுபோக எதிரிகளை ஜெயிப்பவ இவருடைய கெட்டிக்காரத்தனத்தினால அந்த அறிவுனால் இவ எதிரிகளை வெற்றி சத்துரு ஜெயத்தை கொண்டவர்களாக இருப்பார்கள். மேலும் பார்த்தா நிறைய தன லாபத்தை கொண்டவர்களாகவும் இருப்பார்கள். ஆரோக்கியம் மேம்படும். மனைவி உடல் நலத்தில் கொஞ்சம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அடுத்த அக்கறை தேவை. ஏன்னா இந்த உட்கார்ந்துருக்கிற வீடு சனியுடைய வீடு. சனி 7 சனியாக இருக்கிறதுனால மனைவியினுடைய உடல்நிலையில் அக்கறை தேவை. அப்புறம் வெளியில் உள்ள உணவுகளை சாப்பிடாமல் இருக்கிறது நல்லது. இருந்ததுன்னா வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்பட்டு அதனால் ஜீரண மண்டலங்கள் பாதிக்கப்பட்டு தேவையில்லாத உடல் உபாதைகள் ஏற்படும். அதனால் அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அடுத்து வந்து இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு சந்திரன் மாதம் ஆரம்பத்தில் அந்த கடகத்தில் 12ஆம் வீட்டில் வக்கர செவ்வாயோடு சஞ்சரித்து கொண்டு இருப்பதனால் புத்தர்களால் கவலையும் அந்த வீடு வண்டி வாகனங்களால் செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். மேலும் குழந்தைகள் உடல்நிலையில் அக்கறை கொஞ்சம் எடுத்துக்கணும். வீண் விரயத்தை தவிர்க்கவும். இந்த செவ்வாய் வந்து தை மாதம் 1ஆம் தேதியிலேருந்து 7ஆம் தேதி வரைக்கும் வக்கரகதியாக கடகத்திலே சஞ்சரிக்கிறதுனால மேலே சொன்ன அந்த கடகராசியினுடைய அந்த கடகத்தில் சந்திரன் சஞ்சரிக்கக்கூடிய பலன்களே இவாளுக்கு அந்த அப்படியே தான் தொடர்ந்து இருக்கும் இந்த காலகட்டத்திலையும். அடுத்து தை மாதம் 7ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதி வரைக்கும் அந்த மாதம் முழுக்கவே இந்த செவ்வாய் கடகத்திலேருந்து மிதுனத்துக்கு போய் ரிவர்ஸில் போய் வக்கரகதியாக சஞ்சரிக்கிறார். இந்த தை மாதம் 7ஆம் தேதி முதல் தை மாதம் முழு 30ஆம் தேதி வரைக்கும் இந்த செவ்வாய் என்ன பண்ணுறாருன்னா இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு 11ஆம் இடத்துல மிதுனத்தில் வக்கரகதியாக சஞ்சாரம் பண்ணுகிறார். இந்த டயத்தில் பார்த்தேன்னா அவளுக்கு புத்தர்களால் சில கவலைகள்லாம் ஏற்படும். அப்புறம் வந்து பார்த்தேன்னா சுகங்கள் ஒருவளுக்கு மேம்படத்தான் செய்யும். தன லாபங்கள் ஏற்படத்தான் செய்யும். மனதில் தைரியமும் ஒரு தன்னம்பிக்கையும் ஏற்படும். இரத்த சம்பந்தப்பட்ட உடல்நலங்கள் எல்லாம் பாதிப்படைய வாய்ப்பு உண்டு. அதனால் உடல்நலத்தில் இரத்த சம்பந்தப்பட்ட வியாதிகள் இப்போ சுகர், டயபெட்டிக், பிபிலாம் இருந்தால் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா புத பகவான், இந்த புதன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு தை மாதம் 1ஆம் தேதியிலேருந்து 11ஆம் தேதி வரைக்கும் தனுசு ராசியில் 5ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணுகிறார். அதனால் மனைவிகள் பிள்ளைகள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். குழந்தைகள் மூலமாக தனவரவுகள் ஏற்படும். குழந்தைகளின் கல்வி செலவுகள் கூடும். அப்புறம் வந்து அந்த புதன் வந்து பார்த்தீங்கன்னா தை மாதம் 12ஆம் தேதியிலேருந்து 22ஆம் தேதி வரைக்கும் மகரத்தில் 6ஆவது வீட்டில் சூரியனோடு சேர்ந்து சஞ்சரிக்கிற புத ஆதித்ய யோகத்தை பெறுகிறார். இதனால் என்னென்னா எடுத்த காரியங்களில் வெற்றி, சத்துரு ஜெயம், சுபகாரியங்கள் ஏற்படுதல், இவர்களுடைய புகழெலாம் மேம்படும். புதன் தை மாதம் 22ஆம் தேதி முதல் அந்த மாத கடைசி வரைக்கும் கும்பத்தில் 7ல் சனியுடன் சேர்ந்து சஞ்சரிப்பதனால் அந்த கண்டகச்சனி இல்லையா சிம்மராசிக்காரர்களுக்கு. அதனால் மனைவியினுடைய உடல் நலத்தில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கணும். அதிகமான அக்கறை தேவைப்படும். தந்தை வழி உறவினர்களுடைய உடல் நலம் பாதிக்கப்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதனால் அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். அடுத்து இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு குரு பகவான் தை மாதம் 1ஆம் தேதி முதல் 22ஆம் தேதி வரை அந்த 10ஆம் இடத்துல வக்கரகதியாக ரிஷபத்தில் சஞ்சாரம் பண்ணி கொண்டு இருக்கிறார். இதனால் இந்த இடத்துல வேலையில் சம்மந்தப்பட்டத்தில் இருக்கிறவர்களுக்கெல்லாம் வேலையில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அப்படி கவனம் இல்லாமல் வேலையில் செய்தால் இடமாற்றங்களும் இல்லை வேலையிலேருந்து சஸ்பெண்ட் பண்ணுறதுக்கும் இல்லை வேலை பறிபோவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. சில பேருக்கு வந்து இடமாற்றங்கள் ஏற்படும், தொழில் மாற்றங்கள் ஏற்படும். வெளிநாடு கூட சில பேர் போகிறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படும். ஆனால் வந்து இப்போ வேலை பார்க்கக்கூடிய இடத்துல வாழலாம் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும். அது தன்னுடைய ஈகோவை காட்டக்கூடாது. காட்டினா பிரச்சனைகள் ஏற்படும். அடுத்து குரு பகவான் தை மாதம் 22ஆம் தேதி முதல்ல அந்த மாதம் கடைசி வரைக்கும் வக்கர நிவர்த்தி அடைகிறார் இல்லையா. நிவர்த்தி அடைவதனால அந்த நான் மேலே சொன்ன அந்த சங்கடங்கள்லாம் தீர்ந்து அவளுக்கு நல்லதொரு வழி பிறக்கும். அடுத்து சனி பகவான் சிம்மராசிக்காரர்களுக்கு தை மாதம் வந்து மகர ராசியிலேருந்து அதை கும்பராசியில் சஞ்சாரம் பண்ணுகிறார். இதனால் இந்த கும்பராசிங்கிறது 7ஆம் இடமாக கண்டகச்சனியாக சஞ்சாரம் பண்ணுறார். அதில் 1ஆம் தேதியிலேருந்து 15ஆம் தேதி வரைக்கும் சுக்கிரனோடு சஞ்சாரம் பண்ணுகிறார் சிம்மராசிக்காரர்களுக்கு.
அதனால் தொழில் சம்மந்தப்பட்ட நட்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வந்து அவள் வந்து சில பிரச்சனைகளை அவள் சந்திக்க நேரிடுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அனுகூலங்கள் ஏற்படும், அதே சமயத்தில் அந்த அனுகூலத்தின் மூலமாக பிரச்சனைகளும் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இப்போ நம்ம அனுகூலம் கிடைக்கிறதுனால பிரச்சனைகளை வந்து ஃபேஸ் பண்ணிடக்கூடாது. அடுத்தாப்புல பெண்கள் விஷயத்தில் 7ஆம் இடம் இருக்கிறதுனால அங்கே சுக்கிரனோடு சேர்ந்து இருக்கிறதுனால 15ஆம் தேதி வரைக்கும் பெண்கள் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். அடுத்து 15ஆம் தேதி தை மாதம் 15ஆம் தேதிக்கு மேலே இந்த வந்து சுக்கிரன் வந்து மீனத்துக்கு போயிடுவார். அப்போ சனி மட்டும் தனியாக இருக்கிறார், கண்டகச்சனி. அதனால் உடல் நலங்களில் கொஞ்சம் கவனமாகத்ததும் 7ஆம் இடம் வந்து ஆயுள் ஸ்தானமாக இருக்கிறதுனால ஆயுள் அது சம்மந்தப்பட்ட அந்த மிருத்தி தோஷம் ஏற்படாமல் இருப்பதற்கு அந்த சிவ வழிபாடுகளை பண்ணணும். அடுத்து வந்து பார்த்தோன்னா சிம்மராசிக்காரர்களுக்கு ராகு வந்து 8ஆம் இடத்துல மீனத்தில் செஞ்சாரம் பண்ணுறார். அந்த முதல் 15 நாள் வந்து சுக்கிரன் இருக்க மாட்டார். அப்புறம் 15 நாள் இருந்து சுக்கிரன் வந்து அவரோட சேர்றார். அப்போ தை மாதம் 1ஆம் தேதியிலேருந்து 15ஆம் தேதி வரைக்கும் 8லேருந்து ராகு தனியாக இருக்கிறதுனால பண விஷயத்தில் குடும்ப விவகாரங்களில் தலையிட வேண்டாம். இல்லைன்னா தேவையில்லாமல் பண இழப்புகளும் குடும்பத்தில் பிரச்சனைகளும் ஏற்படும், சண்டை சச்சரவுகள் ஏற்படும். அப்புறம் இந்த 15ஆம் தேதிக்கு மேலே அந்த ராகுவோட சுக்கிரன் சேர்றதுனால நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ராகு சுக்கிரன் 8ல் சேர்ந்தாலே அவளுக்கு வந்து மூத்த பெண்களால் பிரச்சனைகள், வயது மூத்த பெண்களால் பிரச்சனைகள் ஏற்படும். அதனால் அவமானங்களும் தன இழப்புகளும் தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி உணவு விஷயத்தில் கவனமாக இருக்கணும். இல்லைன்னா ஃபுட் பாய்சன் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு, கவனமாக இருக்கணும். அடுத்து சிம்மராசிக்காரர்களுக்கு கேது வந்து 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய நேத்திரஸ்தானம், குடும்பஸ்தானத்தில், தனஸ்தானத்தில் அமையப்பட்டிருக்கிறதுனால் வீண் வாக்குவாதங்களை தவிர்க்கவும். பணம் கொடுக்கல் வாங்கலில் ஈடுபட வேண்டாம். குடும்பத்தில் விட்டு கொடுத்து போனால் நல்லது. குடும்பத்தில் வந்து விட்டு கொடுத்து போகலைன்னு சொன்னால் குடும்பத்துக்குள்ளே ஒரு பிரிவுகள் ஏற்படும். குழந்தைகள், மனைவி, ஒரு பிரிவுகள் ஏற்படும். அப்புறம் நெருப்புனாலோ திருட்டுனாலோ பயங்கள் ஏற்படும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். இப்போ இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு வணங்க வேண்டிய தெய்வம் யாருன்னா சூரிய நாராயண பெருமாள். இது ஒரு தடவை சூரிய நாராயணர் கோயிலுக்கு போகலாம், இல்லை சூரிய நாராயணன் வழிபடலாம். இல்லை டெய்லியே காலையில் மாடியில் போய் அந்த காலையில் 6:30லேருந்து 7:30 வரைக்கும் சூரிய பகவானை வழிபட்டு, இது கணவன் மனைவியோட தம்பதியோடு வழிபடணும். வழிபட்டு அந்த சூரிய நமஸ்காரங்களை பண்ணணும். இவாளுக்கு வணங்க வேண்டிய ரிஷி யார் அப்படின்னு சொன்னால் வசிஷ்ட ரிஷி. வசிஷ்டரை வழிபடணும். ஏன்னா அந்த சூரிய குலத்துக்கு குலகுருவே யாருன்னா வசிஷ்டர். அதனால் வசிஷ்டரை வழிபட்டு வந்து வசிஷ்டரை மனதால் தியானம் பண்ணாலே வாழ்க்கை நன்றாக இருக்கும். அருள் அமுதம்.